ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. பலப்பக்கத்தில் அகன்வரே, வழுவாமல் காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொன்னது யாருங்க? நூற்றுக்கு அதிபதி சொன்னார். அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா 43வது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை. எதற்காக அப்படின்னு சொன்னால், அவர் கைதியாக விசாரிக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி அவர் அழைத்து செல்லப்படுகின்ற அந்த பயணத்தில் சோதனைகளும் வெற்றிகளும் நிறைந்த ஒரு பயணம். இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து விசுவாச பூரணம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு சென்ற அந்த பயணம் இருக்கிற சோதனைகளும் வெற்றிகளும் நிறைந்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பொதுவாக மனித வாழ்க்கையின் விசுவாச பாதையில் உண்டாகும் நிழலும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வருகின்றன. இந்த விசுவாச பயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுலுடைய பயணம் மாத்திரமல்ல, நம்மளுடைய பயணங்களில் கூட இந்த வெளிச்சமும் நிழலும் மாறி மாறித்தான் வருகின்றன. நம்ம சொந்த சரீரத்தை குறித்து அல்லது சொந்த வாழ்வை குறித்து பேசுகின்றது ஒரு வகையான ஒரு சாட்சி. அதன் பிறகு பவுல் அப்போஸ்தலன் ஒரு சாட்சி சொல்லுவார்.
இன்னும் உன்னை நான் சாட்சியாக ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன்னு சொல்லியிருப்பார். இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாட்சிகளில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிழலும் வெளிச்சமும் மாறி மாறி தான் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் கவனிக்க வேண்டிய குறிப்பு என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மிக கடினம், மிக இடுக்கண் நிறைந்த இந்த வேளையில் ஆண்டவருடைய கரம், தேவனுடைய கரம் வந்து உதவுவதையும் அதில் தேவனுடைய சித்தம் சேர்ந்திருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக நம்மளை பலர் வந்து விசுவாச பயணம் பாதை அப்படின்னு இருக்குதே, இது வந்து மலர் நிறைந்த பாதை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அது முதல்ல தவறு. நாம் என்னத்தை எண்ணுகிறோம், நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவ நமது ஜீவியத்தை ஆட்கொள்கையில் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு பாடுகள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த பாடுகள் கஷ்டத்திலிருந்து நம்மளை அதிசய விதமாக தூக்கி சென்று விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கஷ்டங்களில், அந்த துன்பங்களினுடைய முடிவை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு முடிவை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அல்லது மிகப்பெரிய முடிவை நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த முடிவு வேண்டாம் அப்படின்னு ஒரு வேளை நினைக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆபேலிருந்து, ஆபேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல, ஆபேல் யார்? காயினால் கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதன். சின்ன பையன்தான், ஆனால் காயினால் கொலை செய்யப்பட்டவன். அவனிலிருந்து கடைசி சாட்சி வரைக்கும், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா நம்மள கூட கடைசி சாட்சிகள் இருக்கிறது. அந்த சாட்சி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கை திரளான சாட்சிகளை வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தால், பொதுவாக வந்து ஆபேலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா, எபிரேயர் எழுதின 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிருபத்தில் அந்த சாட்சிகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் 12வது அதிகாரத்தில் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இவருடைய சாட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, துன்பம் வருது, தோல்வி வருது, வெற்றியும் வருது, சந்தோஷமும் வருது. இது எல்லாம் மாறி மாறி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மாறி மாறி தான் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பாட அனுபவித்து சோர்ந்து போயிருக்கக்கூடும் என்பதற்கு பவுலே மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23லேருந்து 26 வரைக்கும் வாசிப்பாருங்க. தமஸ்குவில் சாட்சி பகர்ந்தனால அவரை துன்பப்படுத்தினாங்களாம். அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது 23லேருந்து. அவனை கொலை செய்யும்படி, யாரை? பவுலை யூதர்கள் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலில் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனனியா போய் அவருக்காக ஜெபம் பண்ணுறாரு. கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல விழுகிறது, அங்கே நீ சாட்சியாக இருப்ப அப்படின்னு அனனியா சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் பவுலுக்கு வருகிறது. பவுல் ஆண்டவர் காண்றாரு. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பிறகு தான் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி சத்துருக்களுடைய கைகளுக்கு தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா, பரலோகத்திலிருந்து அவரை காப்பதற்கு அக்னி ரதம் ஒன்றும் வரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? அவருக்காக வந்து பரலோகத்திலிருந்து எந்த விதமான அக்னி ரதமும் ஒன்றும் வரவே இல்லையா அவரை காப்பாற்றுறதுக்கு. எதில் வச்சு காப்பாற்றினாங்களா தெரியுமா? ஒரு கூடையில், அழுக்கு கூடையில் அவரை வச்சு அழுக்கு மூட்டை மாதிரி, துணி மாதிரி பவுலை அப்போஸ்தலன் காப்பாற்றியிருக்கிறார்கள். பவுலுடைய சத்துருக்களின் மேலே இடி விழலை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடி விழுகிறது. பெலிஸ்தியர்கள் மேலே பார்த்தீங்கன்னா கல்மழை பெய்கிறது. இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட கல்மழைகள், இப்படிப்பட்ட இடிகள் எல்லாம் எதிரிகளினுடைய தலையின் மீது விழுந்ததாக எதுவும் சரித்திரமே
இல்லை, சரித்திரம் இல்லை. ஒரு அழுக்கு கூடையில் ஒரு துணி மூட்டை போல, காய்கறி போல இயேசு கிறிஸ்துனுடைய தொண்டர் தன்னுடைய சத்துருக்களின் கையிலிருந்து அவமானமாக எண்ணப்படுகின்ற முறையில் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவமானமான முறையில் தான் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான ஒரு தொண்டர். அவர் எப்படி சந்திக்கப்பட்டார் அப்படின்னு 9ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். 22வது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். அதன் பிறகு 27ஆம் அதிகாரத்திலையும் நம்ம படிக்கிறோம். அதனால் அதில் தான் அகிரிப்பு ராஜா வந்து பேசுகிறத பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் மிகவும் அருமையானவர்களே, இந்த மனிதர், இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அங்கே முதல்ல ஆண்டவர் சந்தித்த பிறகு தாமதமின்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. தாமதமின்றி கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவர் பிரகடனப்படுத்தினாராம். அதன் பிறகு அவர் வந்து ஆசியாவில் போய் தங்கியிருந்தார், அரேபியாவில் போய் தங்கியிருந்தார். அதன் பிறகு பேதுரு வந்து பார்த்தாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு இடையில் நம்ம பார்த்தோம்னா, அது என்ன வசனம் சொல்லுகிறதுனா, அவர் வந்து தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இயேசுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்த ஒரு மனிதர். இயேசுனிடத்தில் சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் என்னை விட்டு நீங்கிச்சுன்னா நான் மிக சிறப்பாக உமக்கென்று ஊழியம் பண்ணுவேன். அப்படி தான் சொல்கிறார் அவர். அப்படி தான் அது அர்த்தம். அதுக்கு உமக்காக நான் ஊழியம் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே அந்த பவுல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 27ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பழக்கூடியில் அவமானம் கருதக்கூடிய வகையில் அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் எல்லாரும் அந்த கப்பல் உடைந்து போன பிறகு அதனுடைய மரத்தூண்டுகளை பிடித்து கொண்டு கரையேறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கரையேறின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த தீவில் போய் விழுந்தாங்களா? மெலித்தா என்கின்ற தீவில் போய் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கரையேறின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, விறகு எல்லாம் போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியன் பாம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கையை கடிச்சிது. கையை கடிச்சிட்டா என்ன பண்ணுமா, உடல் வீங்கி செத்து போவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாம்பு அந்த தீவில் இருந்திருக்கிறது. அந்த விறகு குச்சிகளோடு கூட இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நெருப்பில் உதறி விட்டுட்டு பேசாமல் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? பேசாமல் இருக்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபொழுது வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கப்பல் உடையுது. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம வாசி பார்த்தோம்னா, நான் கப்பல் சேதத்தில் இருந்தேன், நான் அடிக்கப்பட்டிருந்தேன், 1 கொரிய 40 முறை அடிக்கப்பட்டிருந்தேன், 5 முறை அடிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்லாம் அப்படி சொல்லிகிட்டே வராரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இந்த 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் காப்பாற்றாமல் ஒரு பழக்குடியில் வச்சு காப்பாற்றி கொண்டு வர்றாரு. ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பயங்கரமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த முடிவை நாம் பார்க்குறதே இல்லை. பெரும்பாலும் விசுவாச பாதை அப்படின்னு பூரணம் அப்படின்னு சொன்னேன், விசுவாச பூரணம் அப்படின்னு சொன்னேன். அந்த பூரணத்தை அடைவதற்கு நாம் என்ன பண்ணுறதில்ல, பெரும்பகுதி நம்ம விட்டு கொடுப்பதே இல்லை. நம்மை விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இருண்ட சிறைச்சாலையில், தனி உலகமாக அது இருண்ட சிறைச்சாலை, அதில் தனியாக உட்காந்து இருந்தாராம், தனியாக இருந்திருக்கிறார். எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு இருண்ட சிறைச்சாலை, அது உள்ளறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை, அதில் தனிமையில் இருந்திருக்கிறார்.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23லேருந்து 27 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தன்னுடைய நிருபங்களில் தாம் காத்திருந்ததையும் பட்டினியாக இருந்ததையும் சிநேகிதரால் கைவிடப்பட்டதையும் அப்புறம் கொடூரமாய் அடிக்கப்பட்டதையும் குறிப்பிடுறார். அதே 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக நாட்கள் அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுரை தள்ளி அநேக நாட்கள் அதில் அந்த கப்பல் சேதத்திலே இருக்கிறாரு. நிறைய பேர் தப்பி போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் தப்பி போகாதீங்கன்னு சொல்கிறாரு. என்னை தேவதூதன் என்னை சந்தித்தார். ஆகினால உன்னை நான் என்ன பண்ணுவேன், உன்னை கொண்டு போயிட்டு அந்த ரோம ஆட்சியாளர் மத்தியில் நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆகினால பவுலப்போஸ்தலனுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் பவுலப்போஸ்தலனுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறார். ஆனால் இதுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் பவுலுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த மெலிதா தீவுக்கு போயிட்டு மறுபடியும் போகிறாங்க, ரோமானிய பேரரசுக்கிட்ட போயிட்டு அந்த அரசர்கிட்ட போகிறாங்க. அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கூட பவுலப்போஸ்தலன் உறுதியாக வன்மையாக நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துக்குள் மிக அருமையானவர்களே, இந்த கட்டையை பிடித்து கொண்டோம், உடைந்த பலகையின் உதவியால் நீந்தி கரையை சேர வேண்டியதாயிடுச்சு. இப்படி இருந்தாங்க. பவுலப்போஸ்தலன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் கூட ஒரு கட்டையை பிடிச்சின்னு தான் நீந்தி கரையேறி போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கைக்குரிய தேவ திட்டங்களும் இப்படித்தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் நம்மளுடைய திட்டங்களும் கடவுளுடைய திட்டம் இப்படித்தான் இருக்கிறது. நாம் என்ன நினச்சினுக்கிறோன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு பாடம் கிடையாது, நம்ம ஜெபிச்சு போனால் உடனே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நாம் நினைக்கிறோம். உண்மைதான். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் தான் சந்திக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுடைய அருமையானவர்களே, ஒரு பவுலப்போஸ்தலனை பற்றி யோசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கிட்ட கூட பவுலப்போஸ்தலனுடைய கிட்ட கூட போகிறதுக்கு நமக்கு எந்த விதத்துலேயும் அருகதை இல்லை. அந்த அளவுக்கு மிக அந்த ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு, ஆண்டவர் இடத்துல தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பிறகு கலாத்தியரில் சொல்லுவார், எனக்காக தான் அவர் சாபமானார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்ன அந்த மனிதன் ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ட்ரெஸ் இருக்குதுல்ல, புடவை, நம்மளுடைய ஷர்ட்டு, நம்மளுடைய பேண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாவு நூல் இருக்கும். பாவு நூலோடு கூட ஊடு நூல் ஒன்று போகும். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். பாவு நூல் ஒன்று இருக்கும். இந்த பாவு நூல் நீளமாக இருக்கும். ஒரு புடவை இருக்குதுன்னு சொன்னால் புடவைக்கே நீளமாக தான் இருக்கும். நிறைய இடையில கட் பண்ணிலாம் கொடுப்பாங்க. பேண்ட்டெல்லாம் கூட அப்படி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஷர்ட்டு கூட அப்படி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடு நூல் ஒன்று போயிட்டுருக்கும். இந்த இரண்டும் ஒன்று தானாகவே உருவாக்கி கொள்ளுகின்ற பாவு நூல் இருக்கிறது, மக்களால் உருவாக்குகின்ற ஊடு நூல் இருக்கிறது. இதுக்கு இடையில் பொன்னூல்களால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நம்மளுடைய உடைகளை பின்னி அமைக்கிறாராம். அவ்வளோ நேர்த்தியாக ஆண்டவர் பின்னி அமைக்கிறாராம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 28ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் இந்த பவுலப்போஸ்தலனை குறித்து மிக பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுகிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 7, 8 இந்த பகுதிகளில் வாசித்து பார்த்தோம்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவர் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான். அவர் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான். அடி உத இப்படி தான். கப்பல் சேதத்தில் தான் இருந்தார். ஒன்றுக்குரிய அடிகள் கிட்டத்தட்ட 40 அடி அடிக்கணும். 40 அடி அடித்தா செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்குரிய 40 அடிகள் 5 முறை பட்டிருக்காராம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர் சொல்லியிருக்கிறாரு. 5 முறை பட்டாரோ இல்லை அது குறைவாக பட்டாரோ அதிகமாக பட்டாரோ அதெல்லாம் தெரியல. 5 முறை பட்டதாக சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் தான். அதனால தான் அவருடைய கால்கள் கூட ஒரு பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
தெரியல எனக்கு. அவர் கால்கள் பெண்டானது, அவருடைய உடல் கருப்பு நிறத்தில் கூட மாறி போச்சான். அந்த மாதிரி பவுல் அப்போஸ்தலன் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் அவர் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? யோசிச்சு பார்த்துமா? நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா நான் பலமுறை யோசித்து பார்த்துருக்கிறேன். நான் என்ன யோசித்துருக்கிறேன்னா, என்னுடைய தகப்பனுக்கும் என்னுடைய தாய்க்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லலையே அப்படின்னு நான் யோசித்துருக்கிறேன். எங்கள் அப்பா ஒன்று காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், அவருக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, தகுதியும் இல்லை. அந்த சமயத்தில் நான் ரட்சிக்கப்படவும் இல்லை. அதே வேளையில் எங்கள் அம்மாவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் ரட்சிக்கப்படவும் இல்லை, அதுக்குரிய தகுதி எனக்கு இல்லை. ஆனால் சுமித்துக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை, அதன் பிறகு நித்யானந்தத்துக்கு சொல்லியிருக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர், மூன்றாவது எல்லாருக்கும் பெரியவர் ஒருத்தர் மரித்து போனார், ஸ்டான்லி ஜீவன்தாஸ். அவருக்காகல நான் சொல்லியிருக்கலாம். சொல்லலையே. இதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். சொல்லலையே அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். சொல்லாமா இல்லையா? என்ன அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க? சொல்லாமல் இல்லையா? சொல்லலாம். சொல்ல முடியலையே, சொல்லணும். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னாலே, அவர் சொல்கிறாரு என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்கிறார். யாருன்னா சொல்ல முடியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாராகிலும் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள்னு சொல்லலாம். நான் சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றுங்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிறாரு. அகிரிப்பு ராஜா கூட நான் கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்துவனாக்க நீ முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்டுகள் தவிர, என் மேலே கட்டியிருக்கிற இந்த கட்டுகள் தவிர என்னை போல் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாரு அகிரிப்ப ராஜா கிட்ட. இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி நீங்களும் நான் வாழ்வதற்கு கண்டிப்பாக நாம் முயற்சி செய்யணும். நான் சொன்னேன்ல, அந்த 3 பேருக்கு சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறேன். இன்றைக்கி மறித்து போயிட்டாங்க. நிறைய பேர் மறித்து போய்கிட்டே இருக்கிறாங்கல்ல. நமக்கு தெரிஞ்சவங்களாம் மறித்து போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்குன்னா நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஒரே ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, சிலுவை சுமந்த ஒரு காரியத்தை சொல்ல, அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்ல, அல்லது சிலுவையின் உபதேசத்தை குறித்து சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க நாம் கண்டிப்பாக அழைக்கப்படுகிறோம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு மலர் நிறைந்த படுக்கை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் பரலோகத்தின் படகு எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் இவைகளின் ஊடாக, உங்களுடைய பாவு நூலின் ஊடாக, உங்களுடைய ஊடு நூலின் ஊடாக நான் பொன் நூலால் வேய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்று சொல்கிறீர் ஆண்டவரே. இந்த பொன் நூல் என்பது என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீர் சிலுவையில் சந்தித்த அத்தனை காரியங்களையும் நாங்களும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்திற்கு புறப்பட்டு வந்த அத்தனை மிஷனரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய நாட்டிலிருந்தே ஆண்டவரை தமிழகத்திலிருந்து வட இந்திய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்ற மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பாடுகளும் உபத்திரங்களும் மாத்திரமே அவர்களுக்கு நிறைந்திருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குடிக்கக்கூட தண்ணீர் கிடைக்கலையா ஆண்டவரை, கொல்லப்படுகிறார்கள் கர்த்தாவே. சுதேசி மிஷனரிகளாக ஏற்படுத்தப்பட்டவர்களெல்லாம் ஆண்டவரை பயமுறுத்தப்படுகிறார்கள் கர்த்தாவே. எத்தனை பேர் ஆண்டவரை கழுத்து தலைகள் வெட்டப்பட்டவர்களாக
வீதியில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. எத்தனை பேர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உடைகள் களையப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே கர்த்தாவே பாடுகளையும் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரை நாங்கள் ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரத்தின் கரை மட்டும் நாங்கள் தேடியும் உம்முடைய வேத வசனம் கிடைக்கப்பெறாத ஒரு நாள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த நாளை ஆண்டவரை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஐயா. அதற்கு முன்னதாக உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் மனனம் செய்து கொள்ள, உம்முடைய வேத வசனங்களின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இந்த 5 கன்னிகைகளைப் போல புத்தி உள்ளவர்களாக, 5 கன்னிகைகளைப் போல புத்தி அற்றவர்களாக இல்லாதபடிக்கு 5 கன்னிகைகளைப் போல புத்தி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் பிரவேசிக்கணும் ஐயா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய தயவுக்கும் இரக்கத்திற்கும் எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசுவாசத்தினுடைய இந்த பூரணத்தை நாங்கள் பின்பற்றி வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.